என்னுடைய வாலிப நாட்களில் எங்களுடைய வீட்டிலே கரண்ட் இல்லை. அப்பொழுது நான் படித்து கொண்டிருந்தேன், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், கரண்ட் வந்தால் நல்லாயிருக்கும், நான் நல்லா படிப்பேன், பைபிள் படிக்கிறதுமே சூப்பராக படிப்பேன், நிறையா எனக்கு டைம் இருக்கும், நிறையா எனக்கு இரவு நேரத்தில் படிக்க முடியாதுன்னா நைட்டு வீட்டுக்கு வருவோம், அப்படி இரவு நேரத்தில் எனக்கு நிறையா விஷயங்களை படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்தோடனே டிவியும் வந்துச்சு. கரண்ட் வந்தோடனே டிவியும் வந்துச்சு. அது என் நேரத்தெல்லாம் பிடுங்கிச்சுது. அப்படியானால் உங்களுக்கு ஒன்று கிடைக்காமல் இருக்குமானால் கர்த்தர் இதற்காகத்தான் அதை கிடைக்காமல் இருக்க வைத்திருக்கிறார் என்று நான் சொல்ல வரவில்லை. எப்படி வேண்டுமானாலும் நாம் கரண்டு வந்துதான் ஆகும் வீட்டிற்கு, டிவியும் வரத்தான் செய்யும். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை அடைந்துதான் ஆக வேண்டும். அதை அடைகிற பொழுது ஒரு சில விஷயங்கள் நடந்துதான் ஆகும். நீங்கள் அதை நீங்கள் ஓவர் கம் செய்ய வேண்டும். அந்த டிவி வருகிற பொழுது அது நல்ல காரியங்களை பார்ப்பதற்கும், அப்படி ஏதோ சில விஷயங்களையும் தாண்டி நாம் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை தவிர்த்து கொண்டே இருக்காதீர்கள். அவைகள் உங்களுக்கு நேரிடும், அதை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அப்படித்தான் உலக வாழ்க்கை. நீங்கள் பணக்காரராவதும் அப்படிப்பட்ட விஷயம்தான், உங்களுக்கு வேலை கிடைப்பதும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான். அதனால் நீங்கள் மிகப்பெரிய ஞானிகளைப் போல, அதாவது புறஜாதி மார்க்கத்தாரினுடைய பக்தி வைராக்கியம் என்னவென்றால், அதாவது வெறுக்கணும், துறக்கணும். அதுதான் கிறிஸ்தவம் அல்லாதவர்கள் பக்தியை காண்பிக்கிற ஒரு வழியாக இருக்கிறது. நீங்கள் அவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். வெறுப்பதும் துறப்பதும் நம்முடைய ஆன்மீகம் அல்ல. நீங்கள் பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஏதேன் தோட்டத்தில் தானே படைத்தார், மிகவும் செழிப்பான இடத்தில் தானே படைத்தார். உலகத்திலே மிகவும் செழிப்பான கானானிற்கு தானே உங்களை அழைத்து சென்றார். அதுதான் உங்களுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நேரிட பண்ணுவார். அதை நீங்கள் ஜெயித்து அதை உங்கள் காலின் கீழ் வைத்து நீங்கள் அதற்கு அதிகாரிகளாக இருப்பீர்கள். வெறுப்பதும் துறப்பதும் ஆன்மீகம் என்று தவறான பாதையில் சென்று விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தெளிவுபடுத்துவாராக. ஆமேன்.